ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காரசாரமான நண்டு வறுவல் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெஞ்சு சளியை கூட சரி பண்ணக்கூடிய நண்டு வறுவல் இது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்டு வறுவல் செய்ய தெரியாத பிகினர்ஸ் கூட செய்யலாம். வாங்க சுவையாகவும் மணமாகவும் நண்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காரசாரமான நண்டு வறுவலோட ரகசியம் என்னென்னா, மிளகு ஜீரகம் விழுது தான். இந்த விழுதை நம்ம சேர்க்கும் போது சுவையும் மனமும் அதிகரிக்கும். இது போல் இந்த விழுது சேர்த்து செய்யும் போது குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருந்தால் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் உடம்பை சீராக வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதனால் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். எப்பவுமே நண்டு வாங்கினா நண்டோட காலை ஒரு தட்டு தட்டி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதக்கும் போது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ அரை உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நண்டு வறுவல் பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை மட்டும் நம்ம தூவி விட்டுக்கலாம். இந்த சூடோட அனல்லையே கொத்தமல்லி தலை வெந்துடும். இப்போ சுவையாகவும் மணமாகவும் நண்டு வறுவல் நம்ம செஞ்சிட்டோம். இந்த மாதிரி நண்டு வறுவல் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரசம், சாம்பார், ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும் போதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க கஸ்தூரி பார்ட்னர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது போல் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளியே பிடிக்காது. நண்டு சூடுன்னு சொல்லுவாங்க, அதனால் அளவாக எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நண்டு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நண்டு வறுவல் செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.